ஜெபம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய நாமத்தை செலுத்துகிறோம். நாட்கள் காத்தியே துதிக்கிறோம். நாளைக்கு ஆசீர்வாதத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை இந்த காலையிலே அழைத்து கொண்டு வாரும். ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதியும். ஆண்டவரே தேவனுடைய செய்தியில் ஆசீர்வதித்தாலும் பாடல் ஆராதனைகள் எல்லாருக்கும் ஆசை நாமமே வரட்டு சீக்கிரமாக கொண்டு இந்த தாசனை ஆண்டவரை அழைத்து கொண்டு வந்து ஒரு இடத்து பயன்படுத்த நல்ல செய்திகளை தான் ஒரு ஆராதனையோட பிரசனம் காணப்படுவதா உடைய காரியங்களை செய்வீரா கற்களை காட்டி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்க நம்மை மேலாம் செலுத்துகிறோம். இந்த மூலமாய் துதிக்கிறோம் நல்ல பிதா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் Hallelujah. Hallelujah. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன்.
கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உத்தரத்திலே அவர்களை கடிந்து கலங்க பண்ணுவார். தீர்மானத்தில் உபரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி உயர்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவேன் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கோபம் பற்றியும் அவரை அழைத்துக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இது ஒரு ஜெப சங்கீதமாக இருக்கிறது. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்கிறார், நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது 7ஆம் வசனத்தில். அப்படி ஆண்டவர் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த பாவ சாபங்களாம் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறது. 8ஆம் வசனத்தில் என்னை கேளும்னா ஜெபம் பண்ணுங்க, அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்ற ஜனங்களை தருவார் சபைக்கு. ஜனங்கள் வரும்போது அவர்கள் ஆராதிக்க ஒரு இடத்தையும் எல்லைகளையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 11:12 பயத்துடனே கர்த்தரை நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முக்கிய செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அந்த நாட்களிலே அவர் கோபம் கொண்டு நம்மை அழித்து விடாதபடி, நியாயத்தீர்ப்பு நாளிலே நம்மை கொண்டு போய் நிறுத்தி விடாதபடி அவருடைய ரகசிய வருகளை நாம் எடுத்துக்கொள்ளப்பட அரசியலும் நம்மை ஒப்பு கொடுத்து எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே செய்கிறவர்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும், நடுக்கத்துடனே களி கூறணும். ஹல்லேலூயா. அந்த ஆடல் பாடல் உடல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். நடுக்கத்தோடு ஆண்டு சமூகத்தில் இருக்கிறோமே என்ற ஒரு பயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றையும் அகற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மலைகளை தந்தக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாட்டை ஆட்சிகளை கொண்டு வந்து நல்லமுறை நடத்த கர்த்தர் சுத்தமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் எல்லாருக்கும் நல்ல சமாதானத்தை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்தியாவில் கர்த்தருடைய சிலுவை கொடி உயர்த்து பறக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சுவை மக்கள் ஒவ்வொருவரையும் பெருமையை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மக்களை கர்த்தருடைய தாசன் வந்திருக்கிறார், அவரை கொண்டு நல்ல செய்திகள் நமக்கு தர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு நடக்கிற எல்லா ஆராதனையும் பிரசன்னம் இருக்கட்டும். எங்களை மட்டும் ஆசீர்வதித்து நடக்கிற எல்லா உலகங்களையும் உங்கள் திறமை இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வதியும் அதை பயன்படுத்தும். அதே காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. உட்கார்வோம். மத்தியிலே தேவனுடைய செய்தி கொடுக்க நேசகுமார் அவர்கள் நாமக்கல்லில் வந்திருக்கிறார்கள். கடலை ஹல்லேலூயா. நாங்கள் கூட உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும். ஆமென். இந்த மாதத்தில் 4வது மாதத்தில் எத்தனாவது ஞாயிறு? 3வது ஞாயிறா? 3வது ஞாயிறு. பல காரியங்களை வைத்திருக்கிறார். நம் தெய்வ பிள்ளைகளாய் அவரை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். எல்லா ஒரு விஷயங்களை மூடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆமே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமே. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உம்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உம்மை நாதரே, உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், சொல்வோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். கர்த்தரோடு இடைப்படும்படி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகமே நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நான் எங்களோடு இடைப்படுங்க, தடைகளை நீக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு வருடத்திற்கு பின்பு உங்களை சந்திக்க ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வசனத்தின் கருப்பொருள் வாக்கு தத்தத்தை சுதந்தரிப்பது இப்படி. ஆமென். காலையில சீக்கிரமா வந்துட்டீங்க. இந்த சர்ச்சில் எல்லாம் காலையில எத்தனை மணினா 10 மணிக்கு தான் ஆராதனை. எத்தனை மணிக்கு? நீங்க முன்னாடி வந்தது பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் நாங்க எல்லாம் வீட்டு வேலையில செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப நீங்க எங்களை விட ஆண்டவரிடத்துல முந்தி ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தின் கருப்பொருள் அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பதற்கு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆமென். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் எப்படி வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது வாக்குத்தத்தம் என்றால் என்ன? அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்தரிக்க வேண்டும்? அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, வாக்குத்தத்தம்னா என்ன? புது வார்த்தையா இருக்கு. வாக்குத்தத்தம் என்ன? சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. வாக்குத்தத்தம் என்ன? உறுதிமொழி. கொஞ்சம் நெருங்கி வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி பண்ணி தாண்டி வந்துட்டேன். வாக்குத்தத்தம் என்றால் என்ன? யாராவது சொல்லுங்க. வாக்குத்தத்தம் எப்படி பாஸ்ல சொல்றது? வாக்குத்தத்தம்னா இது எப்படி? வாக்குத்தத்தம்னா எல்லாம் தான் வாக்குத்தத்தம். பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. இந்த வருஷத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? போடாது. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். திருப்தியாக்குவார்ங்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன் எலும்புகளை என்னதாக்குவார்? திருப்தியாக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே செய்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேன், பார்க்கிறேன்.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இது ஏன் வாக்குத்தத்தம்? உங்களுக்கு என்ன கொடுத்தா? சார் பைபிள் முழு வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்துருக்குறேன். உண்மைதான், அப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ஸ்பெசிபிக்கா இந்த வாரத்துல, இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல அப்படி நம்ம சொல்ல முடியுமா? வாக்குத்தத்தம்னா என்ன? நீங்க சிரிக்க மாட்டேங்கிறீங்க, அதனால உங்களுக்கு சிரிக்கிறதுக்காக ஒரு ஜோக் சொல்றேன். என்னுடைய ப்ராடக்ட்ல உண்டான ஜோக்குனா, நேற்றுக்கு எங்க பாப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். சின்ன பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, பாப்பா என்னடா அப்பா அம்மா சொல்லிச்சு, சீலா சொன்னா, இதான் உங்களை பார்க்காம அவ தவியா தவிச்சிட்டு இருக்கிறா. நேற்று காலையில தான் வந்தேன். இப்படி எங்க அப்பா எங்க போயிட்டாங்க, அப்பா எங்க போயிட்டாங்க, ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன் அப்படி சொல்றா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க ஏதாவது கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்பீங்கல்ல, அது வாங்கி தரண்டா, இது வாங்கி தரண்டா, அப்படி வாங்கி தரண்டா, இப்படி வாங்கி தரேன்னு சொல்லுவீங்கல்ல, அதனால உங்களே தேடிட்டு இருக்கா. அப்புறம் சரி நான் மாட்டோம், 2 வார்த்தை பேசுது, நைட்டு 2 வார்த்தை பேசுது. நான் போனாடா, ஹலோ ஜெசிகா சொல்லுமா, என்னமா பண்றாங்க? சொல்லுங்க டேடி. என்ன பண்ற? எங்க இருக்கீங்க? தாத்தா வீட்டுல இருக்கீங்க. இருக்கிறேன். தாத்தா வீட்டுல இருக்கீங்களா? சரிடா, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டேன். சொன்னேன், என்ன வேணும் சொல்லு. நீ என்ன வேணா வாங்கிப்பாங்க. சரி டாடி உனக்கு அல்வா வாங்கிட்டு வரேன், ஸ்வீட் வாங்கிட்டு வரேன், இங்க உள்ள முள்ளம்டாய் வாங்கிட்டு வரேன், இதெல்லாம் உனக்கு வாங்கிட்டு வர 4 சொன்னேன். அப்புறம் கடைசியா சொன்னேன், உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் சொன்னேன். உடனே அங்கே இன்னொரு சவுண்ட் கேட்குது, மூத்தவர்களுக்கு 29ஆம் தேதி பர்த்டே. சரி எனக்கு ட்ரெஸ்ஸு. உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவங்க அம்மா சொல்லு, அப்பா சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? டேடி உனக்கு சொல்லிட்டாரு, கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுவோம். வயிறு குதிச்சு சந்தோஷப்படுறோம். இதுக்கு பேர் தான் வாக்கு. கரெக்ட்ல தெரியல சொல்லுங்க, வாக்கு பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணினார். என்ன பண்ணினார்? நான் உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உலகம் என்னது? பூமிக்குரிய சகல நன்மைகளையும் நீ சுதந்தரிப்பாய். அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு கிடைப்பதற்கு முன்பு அவன் பரதேசியாய் இருந்தான், அலைந்து திரிந்து கொண்டிருந்தான், கடவுளை அறியாமல் இருந்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய், இந்த உலகத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களை போல வாக்கு பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பவர் அல்ல. அவர் சொன்னால் செய்யவல்ல. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. சோ நான் எங்க பாப்பாவுக்கு அவட்ட சொன்னதெல்லாம் வாங்கிட்டு போக முடியுமான்னு எனக்கு சந்தேகம். ஆனா அவன் நம்பிக்கை, எங்க அப்பா வரும்போது இதெல்லாம் கொண்டு வருவாரு. ஒருவேளை நான் சொன்ன 5 பொருளையும் அவளுக்கு கொண்டு போனாலும் அவளுக்கு சில ஞாபகம் இருக்கும், ட்ரெஸ் வாங்கிட்டு வருவார். அவளுக்கு பிடிச்சதுனால. நீங்க அப்படிதான் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை பண்ணி இருக்கிறாரு. ஏதோ நமக்கு பிடிச்ச வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு இருக்கோம். எப்படி சொல்லுங்க? ஏதோ 10 கொடுத்துருப்பாரு, ஆனா நம்ம ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒண்ணு மாதிரி பிடிச்சிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் 10ஐயும் கொடுக்க வல்லவர். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம்? ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமே. கிடக்கிறத வாசிங்க பாப்போம். ஸ்தோத்திரம். ஆதியாகம புத்தகம் 12 தெரிஞ்சதுதானே? காலகாலமாக வாசிக்கிற வாக்குத்தத்தம். ஸ்தோத்திரம். முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். 12:1 இருந்து. ஆமென். 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 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆமென். உன்னை ஆசீர்வதித்து ஆமென். பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஸ்தோத்திரம். அடுத்து நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வாக்குத்தத்தம். இது ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு உண்டாகிற வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்துக்குள் சகல வாக்குத்தத்தம்
அடங்கி இருக்கிறது. ஆமென். யாரெல்லாம் நம்புறீங்க? இந்த 3 வசனத்துக்குள்ள உலகத்தில் உள்ள அனைத்து வாக்குத்தத்த வசனங்களும் அனைத்து வாக்குகளும் அடங்கி இருக்குது. அந்த வசனத்துக்குள்ள நீங்களும் நானும் அடங்கி இருக்கிறோம். ஸ்தோத்திரம். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதெல்லாம் நம்ம உள்ளது, நம்ம லிஸ்ட். பல இனத்துல இருந்து வந்தோம், பல மொழியில இருந்து வந்தோம், பல தேசத்துல இருந்து வந்தோம். ஆனா ஆபிரகாமுக்கு அன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. ஸ்தோத்திரம். இந்த கோயில்பட்டி பகுதியிலே இந்த சபையை உருவாக்குவேன் என்று. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒருவரும் சபையை அழிக்க முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க. ஊழியத்தை அழிக்க முடியாது. அல்லேலூயா. உங்களை என்னை அழிக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். அம்மா சொல்லுங்கம்மா. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கை தட்டுங்கம்மா, நல்லா தட்டுங்கம்மா, சந்தோஷமா தட்டுங்க. உங்களுக்கு பண்ணின ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் அவர் நிறைவேற்ற ஸ்தோத்திரம் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில மனிதர்கள் பண்ணுகிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியாம போயிடும். வாக்கு சொன்னதை ஸ்தோத்திரம் செய்ய முடியாம போயிடும். கடந்த நாட்கள் எலெக்ஷன் வந்தது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கொடி பிடிச்சாங்க, கட்ட கம்போடெல்லாம் நின்னாங்க. கேட்டாங்க, யோ சொன்னதை செஞ்சியா? சொல்லுவோம் செய்வோம் அப்படின்னாங்க. போன வருஷம் சொன்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை என்ன செஞ்சியா? ரோட போட்டையா? வீட கட்டி தந்தியா? கரண்ட் பில்ல கம்மி பண்ணியா? ஆனா மனிதன் கொடுத்த வாக்க தவறிடுவான், வாக்குல தவறிடுவான். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குல ஒரு நாள் தவற மாட்டான். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இங்கே சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெரிய மனிதனாய் மாற்றுவேன். அதுதான் வாக்கு தத்துவம். நீ இருக்கிற எல்லா இடத்திலும் நீங்க தான் பெரியவர்களாக இருக்கணும். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வண்டி ஓடுறீங்களா? நீங்க படிக்கிறீங்களா? நீ எந்த தொழில இருக்கிறீங்களோ, எந்த ஃபீல்ட்ல இருக்கிறீங்களோ, அதுல நீங்க பெரியவர்களா இருக்கணும். அதனால ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அப்படின்னா பெரிய இனமாக்குவேன். நம்முடைய சபை இந்த பகுதியில, நீங்க இருக்கிற இடத்துல, உங்க தெருவுல ஸ்தோத்திரம், உங்க குடும்பத்துல ஸ்தோத்திரம் பெரிய சபையாய் மாற வேண்டும். ஆமென். ஆத்துமாக்கள் கொடுக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, எல்லாவற்றிலும் நம்மை ஆண்டவர் பெரிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும். அதான் வாக்குத்தத்தம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். கைதட்டி வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொன்னதை செய்வார், சொல்லாததையும் நமக்கு என்ன செய்வார்? நம்முடைய உள்ளத்துல பிள்ளைகளுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லி செய்ய முடியாத போது மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய இனமாக்குவேன், உன் பேரை மேன்மைப்படுத்துவேன். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு சொல்லும் பொழுது ஒன்றுமே இல்லை. ஒரு நிர்கதியான நிலை, கைவிடப்பட்ட நிலை, தோல்வியான நிலை, யாரும் கண்டுகொள்ளாத நிலை. ஒருவேளை உங்களுடைய நிலை, என்னுடைய நிலை எப்படி இருக்கு நமக்கு தான் தெரியும். எந்த நிலையில இருந்தாலும் என் ஆண்டவர் உனக்கு சொல்லிட்டார்னா செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில நேரம் சொல்லாததையும் நமக்கு ஆண்டவர் சர்ப்ரைஸா செய்வார். ஆமென். சொல்லுங்க. யாரா நம்புறீங்க? வெரி குட். எங்க மாமியார் அவங்க மாஸ்டர் அவங்க நல்லா ஊருக்கு வந்திருந்தாங்க. சோதரம் சீலா நாங்கள் வண்டியில் போயிட்டு என்ன செஞ்சோம், ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது சொன்னது போயிட்டு விழுந்தோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி எங்களை பாதுகாக்கும். இல்லையா? சொல்லுங்களேன். ஆமென். தீர்ந்து நல்லாதான் போயிட்டு இருந்தோம். சின்ன பள்ளம் எப்படி வந்தது என்னெல்லாம் தெரியல. ஆனா அதுல ஒரு பெரிய விபத்துல இருந்து ஆண்டவர் எங்களை என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார். நான் நினைச்சேன் கீழே விழுந்தது பார்த்து அங்க போயிடுச்சு வண்டி, கொஞ்சம் தள்ளி பாப்பா பார்த்து நான் வண்டி ஒரு ஷேக் ஆயிடுச்சு, பார்த்தா ஆள் இல்லை.
தெரிஞ்சிச்சு விழுந்தது. நல்லா திருப்பி வந்து பார்க்கணும், அப்படியே கடவுளே அப்படியே சொல்லுங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் வீடு அப்படியே என்ன செஞ்சு போயிடுச்சு. ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தினார். உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய இனமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். சோதனையோட ஓடி நான் நினைச்சு போயிடுச்சு ரத்தம். ஏன்னா அப்படிப்பட்டது இது வரைக்கும் நடக்கல. அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. என்ன செய்ய? மடியில் எப்படி பேச முதல் போன அந்த மாப்பிள்ளைக்கு அடிக்கிறேன். அது சொல்றேன் தவறு இல்லை. நான் சொல்றேன் எசப்பா ஸ்தோத்திரம், எசப்பா உதவி செய்யுங்கப்பா. கடகடான்னு கண்ணீர் வந்து லைட்டா கண்ணீர் அடங்கிக்கிட்டேன். ஊழியர்கள் அடங்கி எங்க போய் அட அட்டியில சோத்திரம் மாத்திரம். ஏன்னா நான் அழுதெல்லாம் என் பிள்ளை அழுதுருவா பக்கத்துல. அவன் கடைக்கு போய் அம்மா அம்மான்னுகிட்டே இருக்குதான். தூக்கி வைக்கிறேன், என் ட்ரெஸ் நனைஞ்சு விட்டது. எங்க இருந்து ரத்தம் வருது? எப்படி 2 நிமிஷத்துல ஃபுல்லா நனைஞ்சிச்சு. 108 போன் பண்ணா 108 வரணும், லேட்டா தான் வரும். திடீரென்று ஒரு கார் வெள்ள கார் வந்தது. உண்மையை சொல்றேன், அத்தனை பேர் பார்த்தாங்க. கார் வந்து ஒரு டாக்டர் இறங்கினாரு, வெளிவிடுங்க நான் டாக்டர் சொன்னாரு. வித்தின் செகண்ட்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி உடனே கூட்டிட்டு போனோம். அங்க போய் அடுத்தடுத்து 2-3 நாட்கள் தொடர்ந்து கண்டினியூவா ஆண்டவர் பெரிய பெரிய உதவிகளை செஞ்சாரு. எதுக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. சொல்றோம் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இன்னைக்கு நல்லா இருக்கு. பல சோதனைகள் பல பிரச்சனைகள் வந்தாலும் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சொன்னதையும் செய்வாரு, சொல்லாததையும். பாஸ்டர்யா எல்லாரும் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்து ஜோம் பண்ணி நல்லா விசாரிச்சாங்க. அப்படி நான் அப்ப எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இப்ப இருக்கிறேன். ஆனா அடிபடுறதுக்கு முன்னாடி விட இப்ப அடிபட்ட பின்னாடி நிறைய உதவி செய்ய ஆண்டவர் உதவி செய்யலாம். சொல்லுங்க. எல்லாம் ஆளினா நாங்க தான். நல்லா சாப்பிட, நல்லா தூங்க, ரெஸ்ட் எடுக்க, எலும்பெல்லாம் குடிச்சு நான் சொல்லிட்டேன். கொஞ்ச நாளே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வாரத்துல நீ வந்து சர்ச்சில் இடத்த கால் வைக்கணும். ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்துருக்குறா. ஒரு 23 சென்ட் ஜோம் பண்ணி வாங்க, அட்வான்ஸ் எல்லாம் போட உதவி செய்திருக்கா. அந்த மாசத்துல கரையும் ஆண்டவர் மோகனூர்ல கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி மேம்படுத்துங்க. உன் கால் வந்து அந்த இடத்துல தான் படணும். அது வரைக்கும் என்னது வீட்டுக்குள்ளே நடந்து போகுது. நமக்குள்ள சந்தோஷம் இருக்குன்னா நம்மை படைத்த ஆண்டவருக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும்? உனக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினதை நிச்சயம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டான். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்த்து உன்னை பெரிய ஜனமாக்குவேன். நீங்க இருக்கிற தெருவுல நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில, என்ன வேலையில, எந்த இதுல இருந்தாலும் உங்க நிலைமைய பெரிய மனிதனாய் மாற்ற விரும்புகிறார். இருக்கிறது போதும். அப்படி இல்ல, ஆவிக்குரிய மனிதனையும் உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பெரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார். இன்னும் போய் தலையை கொடுத்துட்டு இருக்கிறது இல்ல. இன்னும் போய் அங்கேயும் போய் உட்கார்ந்து இங்கே அப்படி இல்ல. இருக்கிற சபையில உங்களை ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் பெரியவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. சொல்றாங்க பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அதான் வாக்குத்தத்தம். உன்னை பெரியவனாக்குவேன். ரெண்டாவது உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதங்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். யார் உங்களை ஆசீர்வதித்தாலும் இல்லையோ, உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க. மனசுக்குள்ள திட்டிகிட்டே கொடுத்துருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் பல மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. அவங்க ஆசீர்வதிப்பே என்று ஏதாவது வாக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள திட்டிகிட்டே கொடுத்துருப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆசீர்வாதம் முழு மனதோட ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கண்களை தட்டி மேம்படுத்தும். எங்க அப்பா என்னை ஆசீர்வதிக்கல, அம்மா என்னை ஆசீர்வதிக்கலையே, என் சமுதாயம் என்னை ஆசீர்வதிக்கல, நீ ஆசீர்வாதமா நல்லா இருப்பான்னு சொல்லலையே. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ ஆசீர்வாதமாய். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணினார். பெரிய பாக்கியம். உங்களை யார் சொல்லலனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாங்க அவளே மகனே. நம்ம அதை விட்டுட்டு அவங்க சொல்லலையே இவங்க சொல்லலையே அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பெரிய மனிதனா மாற்றும், உன்னை ஆசீர்வாதமா. மூணாவது ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசிக்க, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன படுத்துவீங்க? உன் பேரை விளங்கும்படி
நிச்சயம். அப்படி ஒரு வாக்கு. நீ எல்லாத்துலயும் ஆபிரகாம் தான் பெஸ்ட் அப்படி சொல்லும்படி வைப்பேன். உங்க பேரை ஆண்டவர் பெருமைக்குரிய, உயர்வுக்குரிய, ஆசீர்வதிக்க 4 பேர் சொல் நல்லபடி சொல்லு, இவங்களாதான் நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லும்படி உங்க நேம அந்த இடத்துல பெருமைப்படுத்துவார். அது ஒரு வாக்கு தத்துவம். அல்லேலூயா. சுதந்திரித்தானா? வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். ரோமர் புஸ்தகம். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து பார்ப்போம். எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. எபிரேயர் ஸ்தோத்திரம். அதனுடைய 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 3 வசனத்தை வாசித்து ஸ்தோத்திரம். 13வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் என்ன பண்ணப்பட்டதை என்ன செய்தான்? பெற்றான். காங்கிரத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாக்கு பண்ணிவிட்டான். வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். ஆனா வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டா வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தோம். நம்ம முக்கியம் நம்ம அப்பா வந்து தருவேன் சொல்லிட்டு இருந்தாருன்னா தரலன்னா அது நடந்துச்சா? வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அந்த போனை வாங்கி அந்த வண்டியை வாங்கி தருவே அந்த வாக்கு நடந்து நம்ம அதை சுதந்திரிக்கணும், அனுபவிக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வாக்கு தத்தத்தை அனுபவிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனம் 3 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 13, 14, 15 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் என்ன செய்தானா? ஆண்டவர் சொல்ற 15வது வசனத்துல அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு முறை வாக்குத்தத்தம், வாரத்துக்கு ஒரு முறை அதை வாங்கி படிச்சுட்டு அப்படி போறவங்களா இருக்க கூடாதுங்க. அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொன்னாரு, அவனை பெரிய இனமாக்குவேன். 25 வருஷம் என்ன செஞ்சானா? காத்திருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பொறுமையா காத்திருந்தான். அதுதான் வாச முடியாது. ஒரே பாட்டுல பணக்காரன் ஆகணும், சர்ச்சுக்கு வெளியில போகும்போதே நடக்கும். கொஞ்சம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருக்கிறோம், பஸ் ஸ்டாண்ட்ல என்ன செய்யணும்? காத்திருக்கிறோம், ரேஷன் கடையில காத்திருக்கிறோம். சர்ச்சுக்கு வந்தாதான் என்ன முடியாது? சார் ஜபத்தை முடிச்சிடலாமா சார்? ஏமாச்சு 3 நிமிஷம் இருக்கு, 8 மணிக்கு முடிச்சிடும். காத்திருக்க முடியல. நம்மளாம் அப்படி இல்லை. நல்லா இருக்கு, கொஞ்சம் காத்திருங்க. நீங்க காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா பெற்றுக் கொள்வீங்க. காரணத்தை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாஸ்டர் நான் ரொம்ப நாளா காத்திருக்கேன் பாஸ்டர், கிடைக்கவே மாட்டேங்குது பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, நீ காத்திருக்கிறதுனால உனக்கு நிச்சயம் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் பொறுமையாய் காத்திருப்பான். 2 விஷயம் தாங்க சொல்றாரு. ஒண்ணு பொறுமை. என்ன வேணுங்க சொல்லுங்க? என்னது? பொறுமை வேணும். பொறுமை நமக்கு இருக்கா? வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு பொறுமையா இருக்கும். ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை யார்கிட்ட போய் கத்துக்கணும் தெரியுமா? எருமைகிட்ட தான் கத்துக்கணும். சரி, அது எப்படி நடக்கும் சொல்லுங்க? எருமை எப்படி நடக்கும்? படாத தலையை திருப்பாது. எப்படி திருப்போம்? எப்படி நீ பாத்துக்கீங்களா? மதிப்பு போய் பாருங்க. ஒரு எருமை ஏன் எருமாடு இருந்துன்னா அதோட ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் காமிச்சுவாங்க. எருமாடு மாதிரி இருக்கிற எருமாடு
அது மெல்லுறது கூட எப்படி இருக்கும்? எந்திரிக்கும் போது பாருங்க, காலமாடு வேகமா எந்திரிச்சிடும். எருமாடு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பாருங்க, கண்ணு பொறுமை வேணும். உடனே மார்க் எடுக்கணும், உடனே வேலை வரணும், உடனே சம்பளம் வரணும், அப்படி நடக்காது. கொஞ்சம் பொறுத்து இருக்கு. ஆமென். வசனம் சொல்லுது, பொறுமையோட காத்திருக்கிறது ஜெபம். ஆமென். இல்லையா? சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எபிரேயர் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல 13 இருந்து 20 வரை வசனம். ரோமர் புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 13 அடுத்து 21. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க குட்டி கடிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் அதை பெற்று கொண்டான். என்ன வாக்கு? உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், இனமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த வசனம் எல்லாம் எங்க நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இது நிறைவேறி. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு எப்ப நடந்தது? அவர் எப்ப உங்களுக்குள்ள வந்துட்டாரோ அப்பதான் ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு எனக்கு நடந்து முடிஞ்சிச்சு. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அருமையான தேவ பிள்ளையே, வாழ்க்கையில யார் வாக்கு பண்ணினாலும் செய்ய முடியாமல் போனதோ, உனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார், இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இதை பிடிச்சு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், பொறுமையா காத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். பொறுமையோட அவருடைய சமூகத்துல வச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எப்ப நடக்கும்? பெருமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேற்றைகளை அடித்து உயரை எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கண்களை கட்டி கழுகு போல் பலனடைந்து சேற்றைகளை அடித்து உயரை எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேற்றைகளை அடித்து உயரை எழும்பிடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி நன்றா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளையே, அவர் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு பண்ணினவர் மாறினார். உன் வாழ்க்கையில் என்ன வசனத்தை சொல்லி இதை நான் செய்வேன் மகளேன்னு சொன்னார், அது உனக்கு செய்வான். கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் காத்து, அவ்வளவுதான். பெற்றுக்கொண்டது போல நீயும் ஒரு நாள் இந்த தேசத்திலே, உன் பகுதியிலே, உன் குடும்பத்திலே, சபையிலே உன்னை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற பிள்ளையாய் ஆண்டவர் மாற்றும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை கொடுத்த என்னுடைய மருமகன் பாதத்தை துதிக்கிறேன். அவர்கள் ஆராதிக்க ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறார். வீடுகளில் ஆராதனை பண்ணி அங்கங்க மாற்றி 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 இப்போ ஒரு மூணாவது மாடியில் ஒரு சின்ன ரூம் தான் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் அங்கே உட்கார கூட இடம் இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறதுனால அப்போ ஒரு இடத்த வாங்கி ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி
ஒரு இடத்தை பார்த்துருக்குறாங்க. ஒரு சென்ட் விலை 60,000 ரூபா ஒரு சென்ட். அது போல பரவாயில்ல, அந்த இடத்துல கொஞ்சம் பத்து விலைக்கு கிடைக்கும். அது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பல ஆயிரம் தேவைப்படுகிறது. நம்முடைய சபையிலிருந்து ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. மிஷனரி பணிக்கு அந்த இடம் அங்கே வட இந்தியாவுக்குலாம் நிறைய ஆயிரக்கணக்காக அனுப்புகிறாங்க. மொத்தமாக 10,000 தரம் சொல்லி மாதம் மாதம் என்ன செய்கிறாங்க, வசூல் பண்ணிடுறாங்க. 1000 கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. நம்ம நாமக்கல் ஊழியத்தை தாகம். அல்லேலூயா. அந்த ஒரு சென்ட் இடத்தை வாங்குறதுக்காக நம்ம ஒரு பணத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ அடுத்த வாரத்தில் நீங்கள் வரும் பொழுது ஒரு கவரில் வைத்தாவது என்ன செய்ய, அடுத்த வாரம் காணிக்க நம்ம நாமக்கல் ஊழியத்துக்கு கொடுக்க போகிறோம் இடத்தை வாங்குறதுக்கு. அதுக்காக 500 1000 வச்சு என்ன செய்யுங்க, கர்த்தருக்காக ஒரு வாக்குத்த ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்காக கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரத்தில் ஸ்பெஷல் காணிக்கை எடுக்கப்படும். அல்லேலூயா. அவன் பெற்ற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய மகனை கொண்ட நல்ல செய்தி ஏற்படுத்தி வாக்குத்தத்தத்தின் செய்திகள் ஆசீர்வாதமாயிருந்தவை. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு உலகத்திலே ஜீவ சுடர்களை போல வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க ஆபரகமின் ஆசீர்வாதங்களினால் நிறம் பூமியில் சகல ஜனங்களும் முன்முறை ஆசீர்வதிக்கப்படுவார் சொன்னது போல வாக்குத்தத்தம் எங்களுக்கு சொந்தமாக கொடுக்கிறீர்கள். நிறைவேற்று கொடுத்த நிறைய வாக்குத்தம் கொடுக்கிறீர்கள். அதில் எல்லாத்தையும் நிறைவேற்ற நீர் வல்லவர். அன்று கூட ஆண்டவரே தரையை விட இடம் கொடுக்க மாட்டேன், நிச்சயம் நிறைவேற்றுவேன். உண்மையுள்ள தேவன், உயிரையாத தேவன். ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ண உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்த தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆசிர்வதித்த தேவன். உடைய எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, மேன்மைப்படுத்து. பெரிய காரியங்களை செய்ய மலை ஆராதனை மீண்டும் கோயில்பட்டியில 10 மணிக்கு ஆராதனைகளையும் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, உள்ளோடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போய் வாருங்கள். ஸ்தோத்திரம்.